இது எவ்வளோ தூரம் மக்கிருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் இது கொஞ்சம் மக்க வேண்டியது இருக்குது. இன்னும் ஒரு மாதத்தில் நல்லா மக்கிரும். இப்போ இதில் இருக்கிற கொஞ்சம் மண்ணும் நம்ம இந்த காய்ந்த சிறகுகள்லாம் இருக்குல்லையா, இதெல்லாம் நம்ம இதில் போட்டுட்டு நல்லா உள்ளே புட்டு விட்டுடுங்க. இதில் கொஞ்சம் மண்ணை போட்டு நல்லா கலரே விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஸோ அதே மாதிரி தான் அந்த ரெண்டும் பண்ண போகிறோம். நிறைய பூண்டு தோல் இருக்குது. அந்த தோலையும் நம்ம அதில் போட்டு நம்ம இப்படி மக்க வச்சிடலாம். இது அப்படியே செடிகள் மேலேயும் போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி விடலாம். தண்ணி ஊற்றி விடும்போது வெங்காயத்தோல், இந்த பூண்டு தோல்லாம் இது மாதிரி நம்ம செடி மேலே போட்டுட்டு தண்ணி விட்டு விடணும். ஒரு 1 வீக் கழித்து நம்ம அதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு இந்த மக்கிறதுல போட்டு மக்க வச்சிடலாம். அதே இந்த முட்டை தோலையும் மேலே போட்டுட்டு கொஞ்ச நாள் தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா மக்கின அப்புறம் அதையும் எடுத்து நம்ம அப்படியே போட்டு மக்க வச்சிடலாம். கொஞ்ச நாள் அப்புறம் எடுத்து நம்ம ஆக்சுவலி இது பொடி பண்ணி போட்டோம்னா நம்ம அப்படியே கலரை விட்டுடலாம் மண்ணோட. நான் வந்து பொடி பண்ணாமல் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா பொடி பண்ணி போட்டிருப்பேன். அது மண்ணோட அப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது பொடி பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன். பொடி பண்ணோம்னா அப்படியே இந்த மண்ணோட சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தான் வெயில் இங்கே வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது வந்து செம்பருத்தி இப்போ தான் ஒரு மொட்டு விட்டுருக்கு. இது வாங்கி பூவே பூக்கலை, ஏன்னா குளிர்னால பூக்கவே இல்லை. இப்போ தான் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை வந்து ஒரு பூச்சி அரிச்சு எல்லா இலைகளும் போயிடுச்சு. இப்போ தான் லைட்டாக மொட்டு விட்டுருக்கு. துளசி, நிறைய தக்காளி செடி வந்து பூ விட்டுருக்கு. இதெல்லாம் தக்காளி, அது பச்சை மிளகாய். இனிமேட்டு தான் அதெல்லாம் வந்து பூ பூத்து காய்க்காக ஆரம்பிக்கும். பாகற்காய் வந்து இப்போ பூக்க ஆரம்பிக்க போகுது. பூ ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த கொடி நல்லா போயிடுச்சு. இது எல்லாத்தையும் இடத்தையும் அது ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தது. எல்லாம் இப்போ ஒரே லைனில் விட்டுருக்கேன். பிரண்டை அதை க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிற எப்படி இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் நல்லா மக்கிருக்கு. அதனால் இதை மட்டும் எடுத்து நம்ம செடிகளுக்கெல்லாம் கொஞ்சம் போட்டுடலான்னு பார்க்குறேன். வந்து எடுத்துட்டு இப்போ ஏற்கனவே இங்கே போட்டிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ இப்படி போட்டு நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மண்ணோட மிக்ஸ் பண்ணும்போது செடிகளுக்கு உரமாயிடும். நம்ம டீகம்போஸ் பண்ணுது. ஸோ இதே மாதிரி நம்ம முருங்கை மரத்துக்கும் இந்த பிளான்ட்டுக்கும் பண்ணிடலாம். எடுத்து மண்ணை அப்படி கலரி விட்டுடலாம். கலரி விட்டால் போதும்.
இது நம்ம இந்த டீகம்போஸ் அதில் போட்டு நம்ம பார்த்திங்கன்னா நிறைய வேர்கள் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. நிறைய இருக்குது, வேர்கள் இருக்குது. நான் அது வந்து கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து டீகம்போஸ்ட் ஆனதை வந்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நிறைய வேர்கள் வந்திருக்கு. இப்போ இது மேலேயே வந்து நம்ம கொஞ்சம் மண்ணை வந்து தூவி விட்டுடலாம். டீகம்போஸ் பண்ணது தூவி அப்படியே மிக்ஸ் பண்ணி மேலே வச்சிடலாம். அவ்வளோதான். முருங்கை மரத்தில் பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த புல்லெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பிச்சு விட்டுருங்க. ஏன்னா இதனால் செடிகளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படலாம். அது அடியில் வரைக்கும் போயிருக்கு புற்கள்லாம். நல்லா வச்சு கலரி விட்டுருணும் ஃபஸ்ட்டு. அந்த புல்லோடைய வேர் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் போயிருக்கு. இது நம்ம செடிகளை பாதிக்கும். அதனால் தேவையில்லாத செடிகள் வந்து இருந்ததுன்னா நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டுடணும். இப்போ இந்த டீகம்போஸ்ட் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். முருங்கை மரத்துக்கு வந்து பெருங்காயம் வச்சா நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க. நம்ம அது மரத்தில் மண்ணில் வைக்கும்போது அது கரெக்டாகவும் இருக்குது, நல்லா காய்க்குது. இதில் வைக்கிறோம், பாட்டில் வைக்கிறதுனால நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. இதை நான் ஃபஸ்ட் டைம் பாட்டில் வைக்கிறேன். முன்ன மண்ணில் வச்சுருந்தேன், நல்லா நிறைய காய்கள் கொடுத்துருந்தது. நல்லா கிளறி விட்டுறணும் மண்ணை. ஸோ மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம இது மாதிரி பண்ணணும்.